Hi guys, welcome back to Irfan Media 2.0. இந்த வீடியோல என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்டர் அஜித் குமாரோட வைஃப் சாலினி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இணையத்தில் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? சமூகல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. அதை பத்தி அந்த வீடியோ நம்ம பேச வந்திருக்கோம். யாரோ புதுசா நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் இருக்கும், ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி போற வீடியோ டான் நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். ஆக்டர் சாலினி மேம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ சின்ன ஆபரேஷன் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பேச வந்திருக்கோம். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா? ஆக்டர் அஜித் குமார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் முடிச்சுட்டு அசர்பைஜான்ல ஷூட்டிங் முடிச்சுட்டு நேற்றே வந்து சென்னை திரும்பிட்டாருன்னு சொல்லாங்க. இப்போ அவங்க கூட ரெண்டு பேரும் எடுத்த ஃபோட்டோ வந்து சாலினி மேம் அவங்க ஷேர் பண்ணிக்கானே சொல்லாங்க. அஜித் குமார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்லி டாக்டர் மூலிமா எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சாலினி மேம்க்கு எதனால் அந்த ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னு இப்போ வரையும் யாருனாலையும் சொல்ல அவங்க சைட்லேருந்து எந்த அப்டேட்டும் கொடுக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். கூடிய சீக்கிரத்தில் இவங்களுக்கு என்ன எதனால் ஆப்ரேஷன் நடந்துச்சு, என்ன விஷயம் நடந்துச்சு எல்லாமே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரகசியமாக தான் சொல்ல காதை கொடு. அஜித் குமார் ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்காக தான் இருக்குன்னே சொல்லாங்க. நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி சாலினி மேம்க்கு வந்து ஆப்ரேஷன் நடந்திருக்காமல் அஜித் சார் போய் மீட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் ஆக்சுவலி போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. சாலினி மேம் தான் ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க. விட்டு 1 hour தான் சம்திங் ஆகுது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து நல்ல ஒரு பாண்டிங் தான் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சாலினி மேம்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி அஜித் குமார் சார் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி வச்சு தான் போயிருக்காரு. டாக்டர் வீடியோ கால் மூலிமா கூப்பிட்டு நம்ம அஜித் சார்கிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு நீங்கள் வந்து பார்க்கலாங்க சார் அப்படின்னு சொன்னோடனே அது எப்படி முடியும்? ஷூட்டிங் முடிச்ச கையோடவே நம்ம அஜித் குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா உடனே சென்னை திரும்பியிருக்காரு. நேற்றே பார்த்துருப்பீங்க. சென்னை திரும்பி இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம சாலினி மேம் போய் பாட்டு வந்துட்டானே சொல்லாங்க. இந்த விஷயம் இணையத்தில் செம்ம வைரலாக, இந்த ஃபோட்டோ எல்லாமே வைரல் ஆகிட்டுருக்குன்னே சொல்லாங்க. விடாமுயற்சி படம் ரொம்பவே வேகமாக நடந்துட்டுருக்குன்னே சொல்லாங்க. அதாவது நம்ம மகிழ் திருமணி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஷூட்டிங் எடுத்து நடிச்சுட்டு வந்துட்டுருக்கானே சொல்லாங்க. நல்ல ஒரு சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காங்க. அஜித் குமார் அவங்களோட கெட்டப் ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது நார்மலாக இருந்தாலும் படத்தில் நல்ல ஒரு சம்பவமான இருக்குன்னு நல்லாவே தெரியும். நீங்களா யாருடா? How do I tell you? ஆனால் ஃபர்ஸ்ட் லுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலான்னு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே, அதாவது நியூட்ரல் ஃபேன்ஸ் எல்லாருமே சொன்னோம். ஆனால் அது வந்து கூடிய சீக்கிரத்தில் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு வேறு லுக்கு விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் லுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வந்தால் தான் கண்டிப்பாக விடுவாங்க. ஏன்னா சும்மா இருக்க டயத்தில் விட்டாங்கன்னா அது ப்ராப்ளம் ஆகும். ப்ராப்ளமாக மீன்ஸ் ஒரு வைப் இருக்காது. அதுங்காட்டி கண்டிப்பாக செலிப்ரிட்டி டைமில் தான் வந்து விடுறக்கு வாய்ப்பு இருக்குது. சாலினி மேம்க்கு சீக்கிரமாக கூடிய சீக்கிரத்தில் அந்த உடம்பு குணமாக இருக்குது. நம்ம சேனல் சார்பாக இது கொடுத்துடலாம். கண்டிப்பாக ஒரு ஆதரவு கொடுத்தே ஆகணும். நீங்களும் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. அஜித் சார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாலினி மேம் சீக்கிரம் வீடு திரும்பிடுவாங்க. நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டே கைஸ். பாய் வீவர்ஸ்.